நான் உனக்கு டாக்டர். டாக்டரா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்னுடைய வெல்விஷர், ரசிகன், உன் மேல அக்கறை இருக்கிறவன். என்ன கல்யாணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த எம்ஆர்பியுடைய இமேஜ் கெட்டு போயிடுமே பாக்குறியா? நல்ல புகழோட இருக்கிறவங்க லைஃப் எல்லாமே கிளீன் ஸ்லேட் இல்ல. எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கத்தான் செய்யும். கரிச்சதவை அடியோட மறந்துரு. என்ன யோசனை பண்ற? ஹாலிடேன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட. திரும்பி வரும்போது அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு உங்க சொந்த குழந்தைய எடுத்துட்டு வாயா. பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு நிதானமா பாடுவேன். தைரியமா இரு. 10 மாசம் சுமந்து பெற்றவளுக்கு அனாதைங்கிற பட்டத்தை கொடுத்து நானே வளர்த்தேன். அநாத பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா சொல்லி அவளையும் ஊரையும் ஏமாத்தி வாழ்ந்தேன். வேணும் வீட்டை பாத்துக்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிங்க மா. தெரியுமா எப்ப ஊர்ல இருந்து திரும்பி வராங்க? இன்னும் 1 வாரம் ஆகும். இந்த பாரு, தோட்டத்திலே இருக்காம வீட்டு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கட்டில வந்து உட்கார உள்ள அந்த ஃபேனை போடு. அந்த ரேடியோ பத்தி தான் போறேன். முடியா அல்பனுக்கு பவுஸ் வந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த சொத்தெல்லாம்? ஆமா, அனாதை பொண்ணு ரஞ்சினி மட்டும் அனுபவிக்கலாம். அவுட் ஹவுஸ் ஜோடி நாம அனுபவிச்சா என்னவா? வாய மூடியா. அந்த பொண்ணு அனாதை இல்ல. அனாதை இல்லையா? பைரவியம்மா 10 மாசம் சுமந்து பெற்ற பொண்ணியா ரஞ்சினி. பெற்ற பொண்ணா? இல்லையா? அனாதை பொண்ணு எடுத்து வளர்க்கறத வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க தலையெழுத்து. அட என்ன பிள்ளை சொல்றீங்க? இந்த பாரியா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. நம்பிக்கை எடுத்தவன் ஓடி போயிட்டான். பிறக்கிறப்ப குழந்தைய கொல்லவும் மனசு வரல. வளர்க்கிறப்ப தன் குழந்தைன்னு சொல்லிக்கவும் தைரியம் இல்ல. அனாதைங்கிற பட்டத்தோட வாழும்போது என்ன உயிருக்கும் மேலா நேசிச்ச ரஞ்சினி உண்மையிலேயே நான் தான் தாயின்னு தெரிஞ்ச உடனே என்ன வளர்த்த போது உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட நான் ஏங்கினேன். என்ன பெத்தவளே நீங்க தான் தெரியும் போது உங்களை அம்மான்னு கூப்பிடுறதே நான் வெறுக்கிறேன். பெத்த ஒரே பெண்ண அனாதைன்னு வளர்த்ததுக்கு பதிலா 10 அனாதைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே. ஓடி போன அப்பனும் ஒளிஞ்சி வாழ நினைக்கிற அம்மாவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் வழங்கிய அனாதை பட்டத்திற்கு நன்றி. எங்கே போய்விட்டேன் என்ற கவலை தங்களுக்கு வேண்டாம். அனாதைக்கு 1000 வீடு. என்னை தேட முயற்சித்தால் அது என் தற்கொலையில் முடியும். இனி எனக்காக கதவை நோக்கி காத்திருக்க வேண்டாம். தங்கள் வீட்டு கதவு எனக்காக திறந்திருக்கவும் வேண்டாம். குட் பை. அன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில எதையுமே தேடுறதில்லை, விரும்புறதில்லை, நினைக்கிறதில்லை. இப்ப புரியுதா பிரசன்னா? புரியுது. இவ்வளவு துயரங்களை அனுபவிச்ச உங்களுக்கு ஒரு துணை அவசியம் தேவைன்னு இன்னும் நல்லா புரியுது. ஜாதி, மதம், அந்தஸ்து, இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது. In this present age, வயசு கூட வேலையா குறுக்க நிற்க முடியாது. Still I love you. என்னப்பா மகேந்திரா அத்தி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். ராணி ஏன்பா மனவாள் நாயுடு, மங்களத்தை ஏன் ரொம்ப நாளா காணோம்? மங்களம் அவளுக்கு தான் ரொம்ப ஏமாத்தம். இந்த குமரன் நினைச்சு அவ தவம் கிடந்தா. ஆனா இந்த குமரன் எப்படி இருக்கும்? மங்களம் ஏற்கனவே பாட்டில் கேஸ். இப்ப கேட்கணுமா? அவன் ஒரு பைத்தியக்காரி. பல பலன் இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி அவன் எப்படி ஜெயிப்பா? என்ன பாத்து ஜோக்கர் போட்ட? அடடே, ஜாக்கின்னு நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? காளேஸ்வரம். என்னது? வெள்ள எழுத்து வந்தாச்சு மைனருக்கு. நல்ல எழுத்து வந்த வயசுல காட்டும் விளையாடக்கூடாது, கண்ணிகளோட விளையாடக்கூடாது. விளையாடலாம். எப்ப? காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும்.
கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க வாங்க, ஜெயமங்கலம். உட்காருங்க. பரவாயில்ல, கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம்ங்கிற வார்த்தை என் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? வம்பு பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினியை உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? யூ ஆர் ரைட். Too late. இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஓ, ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்த இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க என்கிட்ட தஞ்சம் அடைய நான் ஒன்னாலும் தீப்பும் இல்ல. அந்த பெண்ணை சீட் பண்ண ஒரு கருவியாருக்கும் நான் விரும்பல. Go and marry her. இம்பாசிபிள். எந்த விதத்திலையும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பே எனக்கு அநீதியா தோணுது. இதுன்னு உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சினியோட நேசத்துலதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆழ்ந்த பக்தியை பாக்குறேன். துணிஞ்சு நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை தரமும். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. Cheers. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகிட மாத்திட்டு வா. நேர் மகிட எடுத்து தலையை சீவிட்டு வா. போ. ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது அவருக்கு வாழ்க்கை துணைவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில் இது. உடல் இன்பத்துக்காகவோ உடைமைகளுக்காகவோ நான் ஏங்கிற திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிக்கத்தான் போறேன். நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கணும். காதும் வச்ச மாதிரி இருக்கணும். திட்டத்தை சொல்லுப்பா. மில் முதலாளி ஊர்ல இல்ல, அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வீட்டை கொளுத்தி ஆகணும். இது அவனுக்கு பாடமா இருக்கும், மற்றவங்களுக்கு எச்சரிக்கை. செய்ய வேண்டியது நாளைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம்.